என்னுடைய பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நான் கேம்பெயின் ரன் பண்ணேன் என் பிஸ்னஸ்க்கு. ஆனால் நான் வந்து அதில் எனக்கு பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் கேண்டிடேட்ஸ் who already tried lead generation campaign on social media and failed it. ஸோ இவங்க தான் வந்து இந்த கம்ப்ளைண்டோட வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கும்போது டு கிரியேட்டிங் மோர் எங்கேஜ்மெண்ட். ஸோ அவங்க கிரியேட் பண்ணுற கேம்பெயினால அட்வர்டைஸ்மெண்ட்னால வந்து எங்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகணும், எங்கேஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும். எங்கேஜ்மெண்ட் அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் இந்த மாதிரி. பட் ஒன்று பாருங்க, ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து 1 million 2 millions ஆஃப் லைக்ஸ் வாங்குறீங்கன்னா அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிஸ்னஸ் தரப்போகிறதே கிடையாது. ஸோ ரெவன்யூ தரப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்னுடைய கண்டென்ட் வந்து நான் யாருக்கு நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்கிட்ட யாராவது வந்து ஒரு வேலை ரியல் எஸ்டேட்டுக்கு சம்மந்தமாக கண்டென்ட் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா, ரியல் எஸ்டேட் வந்து என்னோட ஃபீல்டு கிடையாது. மை ஃபீல்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். ஸோ அப்போ ஆனால் இந்த ரியல் சம்பந்தமான கண்டென்ட் வந்து ஒரு நல்ல எங்கேஜ்மெண்ட் கொடுக்குமா பார்த்தா எங்கேஜ்மெண்ட் கொடுக்கும். பட் ஆனால் எந்த விதத்தில் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்காது. ஸோ ஏன்னா என்னோட ஃபீல்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான். என்னோட கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்பந்தமாக என்னோட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நான் வந்து போஸ்ட் போடுறேன் அப்படின்னும் போது அந்த போஸ்ட்டுக்கான எங்கேஜ்மெண்ட் வந்து கம்மியாகவே இருந்தாலும் பொட்டன்ஷியலாக இருக்கும். ஸோ அதனால நான் கொடுக்குற ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் எது கிரியேட்